இது பேர் வந்து பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால்னு பேர். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது ஆட்டுக்கால் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் முடவாட்டுக்கால், முடவன் ஆட்டு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து கால் வலி, மூட்டு வலி, இதெல்லாம் வந்து கால் நடக்க முடியாமல் முடமாக போச்சோ அவங்கெல்லாம் வந்து இந்த கிழங்கை வாங்கி சூப்பு வெடித்து சாப்பிட்டா கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, உடம்பு வலி எல்லாம் போயிடும். சூப்பு வச்சு சாப்பிட்ணும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொல்லிமலை, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கொல்லிமலை, ஏற்காடு, நீலகிரி, அங்கே தான் இந்த தாவரம் இருக்குது. இந்த தாவரத்தோட பேர் என்னென்னா ரைனேரியா கோர்சிஃபோலியா. ரைனேரியா கோர்சிஃபோலியா, இது பேர் வந்து ரைனேரியா கோர்சிஃபோலியா, தாவரவியல் பெயர். பொதுவான பெயர் வந்து முடவாட்டுக்கால். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு தாவரம், ஆனால் வந்து நேராக வளராது. ஒரு மரத்தில், ஓக் மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, கருவாலி மரம், அந்த மரத்தில் தான் இது சுற்றி வாழும். அது மட்டும் இல்லாமல் இது மண்ணில் வேற வைக்காது. ஸோ பாறைகளோட இடுக்கில் இதோட கிழங்கு இருக்கும். இது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா முடியாக இருக்குது, மொசன்னு முடி இருக்குது. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இது உறிஞ்சி வாழும். வேறு மண்ணுக்குள்ளே போகாது. ஸோ வேறு தண்ணியை உறிஞ்சத்துக்கு இருக்குது. ஆனால் இதோட வேர் பார்த்திங்கன்னா மொசன்னு இது மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி இது வாழும். இது வந்து ஒரு தொற்று வகை தாவரம். இந்த தொற்று வகை தாவரம் அரிதான தாவரம். அதே மாதிரி இதை பெரணின்வாங்க. ஸோ பெரணின்னா என்னென்னா, பூவாத தாவரங்களுக்கு எல்லாம் பெரணின்னு பேர். அதாவது நம்ம தாவரவியலில் தாலோபைட்டா, பிரையோபைட்டா, டெரிடோபைட்டா, அப்புறம் வந்து ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஞ்சியோஸ்போம்னா பூக்கக்கூடிய தாவரங்கள். பூக்காத தாவரங்களில் எது இருக்குது அப்படின்னா டெரிடோபைட்டுகள் இருக்குது. இந்த டெரிடோபைட்டுகள் என்னென்னா பெரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இலை இங்கே வரைஞ்சி போட்டிருக்கேன், இப்படி தான் இருக்கும். மலையில் கருவாலி மரத்தில் நமக்கு வந்து இது சுற்றி வளரும். ஸோ இலையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம பெரிய மணி பிளான்ட்லாம் பெருசாக இலை இருக்குல்ல, அது மாதிரி மணி பிளான்ட் மாதிரி இதோட இலை இருக்கும். கிழங்கு வந்து இது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ரொம்ப அரிய வகை. இப்போ நீ எங்கெல்லாம் ரோட்டில் கடைகளில், பழக்கடை, அது மாதிரி இடங்களில் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதிகமாக வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, மலை பிரதேசங்களில், ஏலகிரி மலை, கொல்லிமலை, இங்கே தான் வந்து இந்த கிழங்கு கிடைக்கும். ஸோ இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லா கேட்கக்கூடிய ஒரு கிழங்கு இது, முடவாட்டுக்கால். இனிமேல் இதை பார்த்தீங்கன்னா இது என்னது ஏது அப்படின்ற பேச்சே இல்லை. டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? முடவாட்டுக்கால் அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு வரணும். அதோட பேர் ஞாபகம் வரணும். ஸோ ட்ரைனேரியா கோர்சிஃபோலியா பாலிபோடியேசி, இதோட குடும்பம் வந்து பாலிபோடியேசி குடும்பத்தை சேர்ந்தது, ஒரு பெரணி வகை. நன்றி.